மக்களே அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சோறு அப்படின்ற ஒரு ஸ்டாலுக்கு வந்திருக்கோம். லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, அதனால நானும் எங்கள் கேமராமேனும் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து கரெக்டாக சாப்பாடு இருக்க இடத்துக்கு வந்துட்டோம். ஹாய்ண்ணா, உங்கள் பேர் சொல்லுங்கள். பாரிவேல். பாரிவேலண்ணா, பேரே ரொம்ப சூப்பராக கம்பீரமாக இருக்குண்ணா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலத்துலேருந்து வரோம். ஓகேண்ணா, கள்ளக்குறிச்சிலேருந்து நமக்காக பாரிவேல் அண்ணா இருக்காங்க. ஆனால் இந்த ஸ்டாலில் நீங்கள் என்னென்ன பொருட்கள் வச்சுருக்கீங்க, என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை எங்களுக்காக சொல்லுங்கள். நம்ம வீட்டு முறையில் செஞ்ச தின்பண்டங்கள் இருக்குங்க. அப்புறம் சத்து மாவு வச்சுருக்கோம். மரபு அரிசிகள் சிறுதானியங்கள் வச்சு செஞ்ச சத்து மாவு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிரசம், முறுக்கு, மிச்சர், அப்புறம் நம்ம மூலிகள் ஆவாரம்பு, உலர்ந்த ஆவாரம்பு வச்சுருக்கோம். நாட்டு நிலக்கடலை வச்சுருக்கோம். அப்புறம் அத்திப்பழம் வச்சுருக்கோம், நாட்டு அத்திப்பழம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனவெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருக்கு. ஓகே, பனையில இருந்தும் அதுக்கப்புறம் வீட்டு முறையில இருந்து செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் நிறைய வந்து நம்மளுடைய ஸ்டால்ல வந்து அண்ணா வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா வந்து இப்ப இருக்க குழந்தைங்கலாம் வந்து பீட்சா, பர்கர், சாண்ட்விச் அந்த மாதிரி வெளிநாட்டு கலாச்சாரத்துல இருந்து வரக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸை வந்து சாப்பிட்டுட்டு உடம்புகளை வந்து கெடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இயற்கை உணவுகளை சாப்பிடும்போது நம்மளுடைய குழந்தைங்களோட ஆரோக்கியமும் வந்து வளரும் இல்லையா? கண்டிப்பா இந்த குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு உறுதுணையா இருக்கும். நன்றி நான் தகவல்கள் எங்க கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு. 2 வார்த்தை பேசலாமா? கண்டிப்பா 2 வார்த்தை எங்களுக்காக ஒரு சில வார்த்தை. சோறுங்கிறது ராஜமுருகன் வந்து சென்னையில் வந்து ஒரு கேட்டரிங்காக ஆரம்பிச்சு, சிறுதானியத்தை வச்சு கேட்டரிங் செஞ்சு கொடுக்கறதுக்காக ஆரம்பிச்சு. எங்கள் மாப்பிள்ளை தான் அவர். அதில் வந்து இந்த மாதிரி உணவு நிகழ்ச்சிகள், உணவு சமைச்சு கொடுக்கறது, தின்பண்டங்கள் வீட்டு முறையில் செய்கிறது, அதுக்கப்புறம் வேளாண்மைக்கு சார்ந்த தகவல்களை கைமாற்றி கொடுக்கறது, அப்புறம் குழந்தைங்களுக்கு விடுமுறை காலங்களில் இந்த நம்ம மரபு வழி அறிவை வந்து கைமாத்துறது, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இயற்கை வேளாண்மை செய்கிறோம். இயற்கை வழி வேளாண்மையில் விளைஞ்ச பொருள் எல்லா பொருளுமே நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சேலம் மாநகரில் எங்களுக்கு அங்காடியும் இருக்குது, இயற்கை அங்காடி. நன்றி. ஓகே, இப்போ நீங்கள் சொந்த ஊரே வந்து இந்த பனங்காடு கிராமமா இல்லை நீங்கள் சேலத்துலேருந்து வந்து? நாங்கள் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் தான் எங்கள் வீடு தோட்டம்லாம் இருக்குது. சேலம் மாநகரில் கடை வச்சுருக்கோம். நம்ம இந்த பனை திருவிழாவாக அங்கேருந்து வந்திருக்கோம் ஸ்டால் போடுறதுக்காக. பனை திருவிழா வந்து இது வந்து 4வது ஆண்டுனா. இப்போ நீங்கள் இப்போ தான் இந்த வருஷம் தான் முதல் முறையாக வந்திருக்கீங்களா இல்லை 4 வருஷமும் தொடர்ந்து வந்துட்டு? நாங்கள் 3 வருஷமாக தொடர்ந்து வந்திருக்கோம். 1 வருடம் மட்டும் இடையில வர முடியல. 3 வருடமாக தொடர்ந்து வரோம். ஓகே, நான் ரொம்ப நன்றி. இதே மாதிரி வருஷம் நீங்கள் கண்டிப்பாக வரணும். கண்டிப்பாக இதே மாதிரியான வீட்டு முறை உணவுகளை நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் நம்மளுடைய தமிழக மக்களுக்கும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். நன்றிண்ணா.